ஐவியில் வந்து மைசூர் போயிருந்தோம். எல்லாரையும் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து தங்க வச்சுருந்தாங்க வேறு ரூம்ஸில். எங்கள் கிளாஸில் வந்து 2 பேர் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க பசங்க. அதில் வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரியான கேரக்டர் அப்படின்ட்டு வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க சொன்னாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க யாருனாக்கா அந்த பொண்ணோட இதுக்கு முன்னாடி ஸ்கூலில் படித்தவங்க. நான் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா வந்து முழுசாக நம்மளை பற்றி தெரியாமல் வந்து ஜட்ஜ் பண்ணி விடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹாய் பாய் குட் மார்னிங் அப்படின்ட்டு அந்த லெவலில் தான் வச்சுருந்தேன் ஃபஸ்ட் இயர்லேருந்து. அந்த அந்த அளவு தான் வச்சிருந்தாராம். அந்த அளவுக்கு பெரிய அந்த அளவுக்கு தெரியும்ல வச்சிருக்காரு. பக்கத்து அவங்க சொல்லிட்டாங்க ஒரு மாதிரி அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் மாதிரி படனா சொன்னதுனால இவர் வந்து ஹாய் பாய் வச்சிருந்திருக்காரு. நிஜமாவே மக்களே ஒரு பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சிரும். ஆனா வந்து சுத்தி இருக்க ஒரு 4 பேர் சேர்ந்துட்டு அச்சா அது ஒரு மாதிரிடா அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து அந்த பொண்ணு மேல இவங்க என்ன சொல்லிடுவாங்களோன்றதுக்காக நம்ம feelings அ தூக்கி தூக்கி புதைக்கிற மாதிரி அதுக்காகவே அந்த பொண்ணை நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் விட ஆரம்பிச்சிரும். எஸ்.ஏ. சூர்யா சொல்ற மாதிரி ஒரு பொண்ணு சார் ஒருத்தருக்கு ஏத்த மாதிரி பூ வச்சு பொட்டு வச்சு ஒரு கதையா சொல்லிட்டு இருக்காங்க. லைட்டா வந்து அந்த பொண்ணு ஒரு மாறின்னு மட்டும் தான் சொல்லியிருப்பானுங்க. ஒரு மாதிரி கொஞ்சம் திக்குவாய் அப்படின்னு கூட சொல்ல வந்திருப்பான். ஒரு மாதிரின்னு அந்த ஐவியில் என்ன நினச்சுனாக்கா நாங்கள் வந்து வெளில ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக வெளில வந்திருந்தோம். நான் வந்து எல்லோரும் அசம்பிள் ஆகிற வரைக்கும் கடுப்பாக இருக்கு எங்களுக்காக சும்மா ரிவர்ஸில் நடந்து பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக ரிவர்ஸில் நடந்தேன். அந்த டைமில் அந்த பொண்ணு பின்னாடி நின்றுருக்கு எனக்கு பின்னாடி. சும்மா ரிவர்ஸ்ல நடப்பாங்க. நீ பாத்துருப்ப பின்னாடி வரான்ட்டு. நான் இவ்வளவு வருஷத்துல மக்களே ஸ்கூல் போயிருக்கேன், டியூஷன் போயிருக்கேன், காலேஜ் போயிருக்கேன், காலேஜ்ல ஸ்பெஷல் கிளாஸ் போயிருக்கேன், ஒரு ஐவி போயிருக்கேன், ஒரு டூர் போயிருக்கேன். ஒரு நாள் கூட சும்மா பின்னாடி நடந்து பார்ப்போம் யாரும் இல்லாத பண்ணதே கிடையாது. அம்மா அதோட முன்னாடி கீழ் பகுதியில் வந்து டச் பண்ணிட்டேன். கொஞ்சம் வேகமாக தான் டச் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து லைட்டாக ஒரு சவுண்டும் வந்துச்சு, அது நல்லா கேட்டுச்சு. அதுக்கடுத்து அந்த பொண்ணு வந்து எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஆனால் அந்த பொண்ணு வந்து பயப்படாத பதட்டப்படாத அப்படின்ட்டு சிரிச்சுட்டே போயிடுச்சு. எனக்குன்னா அள்ளு விட்டுருச்சு. அதுக்கடுத்து 2வது சம்பவம் என்னக்கா நான் கிளாஸ்லேயே ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். இன்கேஸ் நான் வந்து அந்த ஐவிக்கு ஒத்துக்கிட்ட காரணமே அந்த பொண்ணு வரா அப்படிங்கிறதுக்காக தான். ஐவியில் வச்சு ப்ரப்போஸ் பண்ணிடலாம், அவளை வந்து ஹாப்பியாக வச்சுக்கலாம், நல்லா பார்த்துக்கலாம், அவள் கூட கை கோத்து நடந்து போகலாம் ஐவியில் அப்படின்ற ஒரு ட்ரீம். அவ கூட கை கோத்து நடந்து ரிவர்ஸ்ல நடந்து போலான்றதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவரை நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. ஒரு பொண்ணு உண்மையா லவ் பண்றாரு, அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி ரிவர்ஸ்ல நடந்து போவோம் அப்படின்றது வந்து ஏன்னா லவ் பண்ணா வாழ்க்கை ரிவர்ஸ்ல போயிருன்றது புரிஞ்சிருக்காரு எங்க தோழர். அப்பவே மெட்டபரிக்கலா வாழ்ந்து காட்டிடலாம் அது. ஏன் ஆமா அப்புறம் ரிவர்ஸ்ல வாழ்க்கை பின்னோக்கி தான் போகும் இப்ப லவ்ல விழுந்துட்டோம் அப்படின்றதுக்காக அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கப்பதான் இடையில வந்து ஒரு மாதிரியான தோழி வந்து டச் பண்ணிட்டாங்க. அவங்க இல்ல இவர் டச் பண்ணிட்டாரு பின்னாடி நடந்து போய் தெரியாம. எப்படி தெரியாம டச் பண்ணிட்டே வேகமா டச் பண்ணிட்டே சவுண்ட் வந்துருச்சு. டச் பண்ணி தெரியாம சவுண்ட் வர அளவுக்கு நீ நோட் பண்ணிருக்க அப்படின்னா அந்த பொண்ணு ஏதோ இது சில்லா எடுத்துட்டு போனாலும் இது கிரைம் இல்ல. இல்லன்னா அவ்வளவுதான் ஐவி போன இடத்துல லாக் பண்ணி உள்ள ஏத்திருப்பானுங்க. அவளும் நல்லா இருந்தா, ஹாப்பியா இருந்தா, கை கொத்து நடந்தா. ஆனா ஏன் கூட இல்ல, இன்னொருத்தவங்க கூட. எப்படி ஒரு மிஸ்டேக்கா ஒரு பொண்ணை லவ் பண்ணாங்க, அந்த பொண்ணு மிஸ்டேக்கா வேற ஒருத்தன் லவ் பண்ணிருச்சுங்க. அந்த மாதிரி சாபக்கேடுல வாழ்றாங்க இப்போ இந்த பார்த்துட்டு எனக்குள்ள ஒரு சைக்கோ இருந்தான், அவன் முடிச்சுக்கிட்டான். பார்த்துட்டு இவளை ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். அப்போ தான் இன்னொன்று தெரிஞ்சுது. ஏன்னா வந்து அவள் வந்து என்ன மாதிரி இன்னொரு 3 பேரை வந்து கிளாஸில் வந்து இது பண்ணியிருக்கா, சேட் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு தெரிஞ்சிருச்சு. ஐவி விட்டு வந்ததும் மெக்கானிக்கலில் அவளுக்கு இன்னொரு அண்ணன் இருக்கான். அதை பார்த்துட்டு என் மெக்கானிக்கல் பசங்க சில பேர் வந்து என் பஸ்லேயும் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க நிறைய பேர். அவங்கள்ட்ட வந்து மற்ற சம்பவம்லாம் சொல்ல, பட் வந்து இவ லவ் பண்ணுறா அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நான் சொல்லிட்டேன். அவ்வளோதான். கிளாஸே 2 வாரம் தகன்னு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் அழுவுறா, அவ ஒரு பக்கம் அழுவுறான். இவன் ஆசைப்பட்ட ஒரு பொண்ணு அவளுக்கு ஆல்ரெடி ஆள் இருந்தத வந்து சொல்லிட்டு இருக்காரு இவரு. அவ்வளவு ஒரு வன்மமான ஒரு கேவலமான புத்தி பத்தியா நம்ம பையனுக்கு. நம்ம கூட சந்தோஷமா இருக்கலாம், இல்ல எவன் கூட சந்தோஷமா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்பவும் எனக்குள்ள இருந்த சைக்கோக்கு அடங்கலை. பார்த்தா அவள் என்ன பண்ணாலும் அவள் பொருள் எடுத்து அவளையே போடுறோம் அப்படிங்கிற மாதிரி. அவள் எப்படி 3 பேரை ஏமாத்தினாலும் அதே மாதிரி அவள் பெஞ்சிலேயே இருக்கிற 3 பேர், அவளோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரையுமே மெசேஜ் பண்ணுறது, சேட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து ஒரு 2 மாதம் பண்ணேன். இன்னும் ஒரு வாரம் போயிருந்தா கூட நான் உங்களை லவ் பண்ண வச்சுருப்பேன். அந்த லெவலில் போயிட்டு இருந்துச்சு. பட் கொஞ்சம் கில்ட்னஸ் இருந்துச்சு. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறத நிறுத்திட்டு இப்போ ஒரு ஓரமாக அவனை தூங்க போட்டிருக்கேன். இன்னும் அவனை முழிக்க வைக்கல. இவங்க வந்து ஏதோ வில்லனுங்க, இவனுங்க வாழ்க்கைய வந்து வில்லன் பெரிய புளுத்தி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. 3 பேரை இவன் ஏமாத்துறான். அந்த 3 அடி வாங்கினா பின்னி பெடல் எடுத்தாங்கன்னா அப்புறம் தெரியும். இந்த பையனுக்கு வந்து கருமானாங்கன்னு தெரியல போல. நீ இப்படியே சைக்கோ வருவான், சைக்கோவா வருவான், ஒரு சாட்டு பண்ணுவான் அப்படின்னு வருவான். இந்த சிம்பு சொன்ன மாதிரி என்ன சொல்றது, கணக்கு பக்கத்துலயே தான் இருக்கும் அந்த ஆப்பு.
எவ்வளவு ஒருத்தி இப்படி தள்ளி விடுவா, அப்ப உட்காருவா பாரு, அதுல சூப்பரா இருக்கும். எந்த அளவுக்கு ஒருத்தனுக்கு வன்மம் இருந்ததுன்னா, அந்த இவன் இந்த பொண்ணு ஏதோ பண்ணிருச்சு, அதுக்காக 3 பொண்ணுங்க கிட்ட மெசேஜ் பண்ணதோ ஒரு பெருமையா நினைச்சிட்டு பெருமையா வர சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன தெரியுமா மக்களே ஆகும், நல்லா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு நல்லா கல்யாணம் வரைக்கும் போயிட்டு மேடையில இருக்கிறப்ப புதுப்பேட்டை மாதிரி வேற ஒரு தாலி கட்டுறோம். அந்த மாதிரி ஒண்ணு நடந்துரும் இவனுக்கு. வந்து தோழிகளை கிட்ட விளையாண்டுட்டு இருக்க மக்களே, இவங்க ரொம்ப பாவப்பட்ட செயல், அது ரொம்ப தப்பான விஷயம். அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவான். ஹாய் ப்ரோ, வணக்கம். ஆக்சுவலாக என் ஸ்டோரி என்னன்னா, எல்லாத்து பாய்ஸ் மாதிரியும் நானும் இன்ஸ்டாகிராமில் ஒரு டோலியை கேரக்ட் பண்ணலான்னு தான் இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் பண்ணிவிட்டு, சஜஷனில் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு பொண்ணு சஜஸ்ட் ஆச்சு. அப்புறம் அப்படியே அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பார்க்கவும் ப்ரொஃபைல் க்யூட்டாக இருந்துச்சு, ஐடியும் பார்க்க ஃபேக் ஐடி மாதிரி இல்லாமல் நல்ல டீசெண்டான ஐடி மாதிரி இருந்துச்சு. பார்த்துட்டு இந்த பொண்ணு பார்க்க ப்ரொஃபைலில் ரொம்ப அழகாக இருந்தாலா, நானும் ஃபாலோ ரெக்வஸ்ட் கொடுத்தா அவளும் அக்செப்ட் பண்ணிட்டு ஃபாலோ பேக் வேறு கொடுத்துட்டா. அம்மாவில் ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எப்படின்னா ஃபாலோ பேக் கொடுத்தாலே இவங்க லவ் பண்றதா முடிவு பண்ணிடுறாங்க. முடிவு பண்ணாம ஃபாலோ பேக் வந்துருச்சு இல்ல, சரி மாலை சொல்லிட வேண்டியதுதான், கல்யாண மண்டபம் போய் புக் பண்ணாதான் கிடைக்கும், ஒரு 4 மாசம் கழிச்சு ஒரு மண்டபம் போய் புக் பண்ணிடுவோம், சாப்பாட்டுக்கெல்லாம் சொல்லிடுவோம், ஃபாலோ பேக் வந்துருச்சு இல்ல, ஃபாலோ பேக் வந்துருச்சுப்பா, நீ மண்டபத்தை சொல்லுப்பா. இப்பெல்லாம் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா மண்டபம் எல்லாம். பிரிண்ட் பத்திரிகையில இன்ஸ்டா ஐடியோட பிரிண்ட் பண்ணிடுவாங்க. பொண்ணு பேர் சொல்லியா, இல்ல இல்ல இப்படியே போடுங்க, யூசர் நேமே போட்டுவியா. சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த ப்ரொஃபைல் செக் பண்ணிட்டு அப்படியே நான் ஒரு நாள் ஒரு 2-3 டேஸ் கழித்து ஒரு ஸ்டோரி போட்டேன். அவங்க லைக் பண்ணியிருந்தாங்க, லைக் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் போச்சு, குழந்தையே ஐயோ பெருமாளே என்ன பண்றதுனே தெரியல. அப்புறம் ஒரு 1 டே கழித்து நான் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஹாய்னு அனுப்பிவிட்டேன். அங்கேருந்து ரிட்டன் மெசேஜ் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ஒரு 2 to 3 வீக்ஸில் நான் நம்பர் வாங்கி அவங்க இன்ஸ்டா ஐடி என்கிட்ட பாஸ்வேர்ட் கொடுக்குற அளவுக்கு நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம் ப்ரோ. அப்புறமேட்டுலாம் டெய்லியும் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டேன்னா அவங்கக்கிட்ட தான் வீடியோ காலில் இருப்பேன், எப்பயும் வீடியோ காலில் பேசிகிட்டு இருப்பேன், அவங்களும் அவங்கக்கிட்ட என்ன ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே போயிட்டு இருந்துச்சு ப்ரோ. ஒரு 3 to 4 மந்த்ஸ் போயிடுச்சு. அந்த பொண்ணு வேறு செம்மையாக இருப்பாளா, இந்த மின்னலகை காட்டி மேலும் கீழே மாட்டி அப்படிங்கிற மாதிரி ரொம்பலான் இருப்பா. எனக்கு அந்த காட்டி மேலும் கீழே ஆட்டி அவள் செம்மையாக இருக்கா, என்கிட்ட நல்லா இருக்கா, சுமாராக இருக்கா, அதுக்குள்ளே பேசுது. அவள் சூப்பராக இருப்பாள், என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பாள், என்கிட்ட மட்டும் அவ்வளோ லாயலாக இருக்காளே சொல்லிட்டு எனக்கு அவன் மேலே ஓரளவுக்கு லவ்னு சொல்லலாம், க்ரஷ்ன்னு சொல்லலாம், வந்து தொலைஞ்சிருச்சு. ஆனால் அவள் எப்போ பார்த்தாலும் அவளை பற்றியே நினச்சிக்கிட்டு அவளை நினச்சே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். பக்கத்தில் நான் படுக்க சொல்லம்மா அந்த மாதிரி போயிருக்கான். ஒரு 2K போட்டு விட்றி அப்படின்னா அடுத்து ஒரு 2 to 3 மினிட்ஸில் போட்டு விட்ருவா. வாவ், 2K 2 to 3 மினிட்ஸ். என்ன அண்டரை கீவேர்ட் மாதிரி கொடுக்குறான் ஏதோ. அவ்வளோதான் இருப்பாள். அதுவும் திரும்ப கேட்கவும் மாட்டான், இது வரைக்கும் கேட்டதும் இல்லை. ஒரு 15-20K வாங்கியிருப்பேன் அவகிட்ட. ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே அந்த அளவு அமௌண்ட் வாங்குவேன். அதனாலதான் அவளே நினைச்சுக்கிட்டே இருக்கான்னு நினைக்கிறான். எப்படாவ கேப்பா, ஒருவேளை கேட்டுருவாளோ, சண்டை போட்டா ஒருவேளை காசெல்லாம் திருப்பி கேட்டுருவாளோ. ஒரு நாள் கேட்டானா எங்க போறது, 5000 ரூபாய்க்கு. சரி எப்படி அவ்வளோ அமௌண்ட் போட்டு விட்றா அப்படின்னா, அவங்க அப்பா கொஞ்சம் வெல் செட்டில் ஃபேமிலி அப்படி இப்படின்லாம் சொல்லி சமாளிச்சிருவா. சரி ஓகே போட்டு விட்றான். அப்புறம் நானும் தேவை இருக்கு வாங்குவேன், முடிஞ்ச அளவுக்கு ரிட்டன் பண்ணுவேன், முடியலனா கேட்கவும் மாட்டேன். அவ்வளோ நானும் அப்படியே சரி ஓகே நம்ம கையில் இருக்கும்போது கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அப்புறம் கடைசியில் ஒரு நாள் என்ன பண்ணால், இது என்னோடய செகண்ட் நம்பர்டா, இந்த நம்பர் வச்சுக்கோ, சப்போஸ் இந்த நம்பர் ஆக்டிவில் இல்லைன்னா அந்த நம்பருக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த செகண்ட் நம்பரை கொடுத்தா. பட் ஆனால் அதில் மெசேஜ் பண்ணாத, மேக்ஸிமம் அந்த நம்பர் யூஸ் பண்ண மாட்டேன், இந்த நம்பர் தான் யூஸ் பண்ணுவேன், இது இல்லைனா மட்டும் அந்த நம்பரை யூஸ் கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை கொடுத்தா. நானும் சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டு அந்த நம்பர் சேவ் பண்ணி வச்சிட்டேன். ஒரு 2 to 3 மந்த்ஸ் போனதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசி ஒரு நாள் கான்வர்சேஷன் முடிச்சுட்டு பாய் சொல்லிட்டு குட் நைட் சொல்லிட்டு வச்சதுக்கப்புறம் செகண்ட் நம்பருக்கு நான் ஹாய் சொல்லிட்டு அனுப்பிவிட்டேன். ஆக்சுவலாக அந்த செகண்ட் நம்பர் வந்து வேறு சிம்மில் வேறு மொபைலில் போட்டிருக்கா போல், என் நம்பர் சேவில் இல்லை, ஹாய்னு அனுப்பிவிட்டோன்னே அவள் அனுப்பிவிட்டா ரிட்டன் ஃபார் பெய்டு வீடியோ கால் DM அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. உமால ட்விஸ்ட்டு என்னமோ KGF 3-2 ராக்கி பாய் செத்து முடிச்சுட்டு KGF 3 வருவார்னு சொன்ன மாதிரி குடும்ப குத்து வழக்குன்னு நினச்சா அகண்ட திரிவழக்காக இருந்துட்டா. அகண்ட திரிவழக்கா ஆக்சுவலி அவன் 2 மணி நேரம் மட்டும்தான் இவன் கூட வீடியோ காலில் இருந்திருக்கான்.
எனக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. இல்லை ப்ராங்க் ஏதாவது பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட மனசு ஏத்துக்க மாட்டேங்குது பாரு. அவன் அப்ப கூட அப்பா வெல் செட்டில்டு, சும்மா அம்பளுக்குறா போல. யாருக்கு ரொம்ப குசும்பு ஜாஸ்தி. கொடுத்த கடனை இப்படிதான் திரும்பி வாங்குவா போல அவ. கடனை கழிக்க பிளான் பண்றா போலே. எந்த அளவுக்கு கேவலமா யோசிச்சுட்டு இருக்கோம் பாருங்க. நானும் நம்பவே இல்லை. நானும் சரி அப்படியே கான்வர்சேஷன் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன். அப்படியே கான்வர்சேஷன் டெவலப் பண்ணிட்டு அப்படியே இது பண்ணால், மச்சான் இந்த மாதிரிடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பருக்கு ஒரு 500 அனுப்பிவிட்றா. 500 இல்லை, எவ்வளோ 200 நினைக்கிறேன், 200 அனுப்பிவிட்றா அர்ஜென்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். என் ஃப்ரெண்டு அனுப்பிவிட்டான். அந்த செகண்ட் நம்பரோட ஜிபேக்கு என் ஃப்ரெண்டோட நம்பர்லேருந்து நான் 200 அனுப்பிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 30 நிமிட்ஸ் அப்படின்னு அனுப்பிவிட்டேன். அனுப்பிவிட்டுட்டு அனுப்பிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அவளுக்கு அந்த நம்பர் செகண்ட் நம்பருக்கு அனுப்புகிறேன். அவள் வந்து கால் பண்ணுறான். கால் பண்ணால் களி திறந்து போட்டு உட்காந்துருக்காவோ. நான் எதிர்பார்க்கவே இல்லை சத்தியமாக. அப்படியே மனசே உடஞ்சிட்டேன். என்னடா இப்படி இருக்கிறா நான் ஓரளவுக்கு போயிட்டேன் ப்ரோ. சரி அவளை லவ் பண்ணுற சுச்சுவேஷனில் இருந்தேன். லவ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். திறந்து போட்டுட்ருக்கிறா. எனக்கா மைண்ட் அப்படியே போயிடுச்சு எங்கேயோ. அப்புறம் அப்படியே வீடியோ காலில் என் மூஞ்சியை காட்டுறேன். காலை அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் 200 அனுப்பிவிட்டு தான், அவள் காசு தான் அனுப்பிவிட்டேன். நான் கூட எமோஷனலா ஒரு மாதிரி உனக்காக ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அவ காசு தான் அது. காசு ஒண்ணும் போலையா, காசு வேஸ்டா. அது கூட நம்ம பெருசா ஏமாறல. ஆனா பாருங்க மக்களே, அந்த பொண்ணு எவ்வளவு உண்மையா கூட இருந்ததுன்னா இவனுக்கு கேட்கறப்பெல்லாம் காசு கொடுத்து இவன் கூட ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்கு. இல்ல மக்களே, நம்மளுக்கு அந்த பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ் சுத்தமா தெரியாது. அவ பண்ணது ஒண்ணு பெரிய தப்பு என்னன்னா, இவன்ட்ட அது சொல்லாம இருக்குது. ஏன்னா ஆப்வியஸா வந்து பொண்ணுக்கு வந்து ஒரு பையன் பேசும்போதே தெரியும் அவன் என்ன இன்டென்ஷன்ல பேசுறான்றது கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சும் வந்து நீ வந்து அந்த மாதிரி அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஹோப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறது அது பெரிய தப்பு. நீ அதுக்கு முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாம், நான் இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி இருந்தேன்னா அவன் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்றானோ அதுக்கேத்த மாதிரி நீ மாத்தி இருந்திருக்கலாம். ஐயோ ஆனா பாவம் இந்த பையன் எப்படி அதை ஓவர் கம் பண்ண. ஆனா ஜாலியா இருக்க மாதிரி தான் இருக்கு. இவ்வளவு பேசினான்ல அந்த பொண்ணு அழகு இது 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 மாதிரி பண்றாமோன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு இடத்துல கூட வந்து அவளை வந்து ரொம்ப கேவலமான வார்த்தை யூஸ் பண்ணி பேசவே இல்லை பத்தியா. சிலருக்குலாம் இது நடந்திருந்தா எவ்வளவு கொச்சா பேசிருப்பாங்க. அந்த பொண்ணு ஸ்டார்ட் பண்ணும்போதே பொண்ணுங்க மேலே ஒரு வக்கரத்தை வச்சுக்கிட்டு எல்லா பொண்ணுங்களையும் சேர்த்து திட்டிட்டு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா அந்த அளவுக்கு இவன் கோவப்படாத போதே ஒரு மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ன்றத நிரூபிச்சுட்டான். எது வந்தாலும் கடந்து போனி. இங்க போன வீடியோல பாத்தீங்கன்னா வக்கரத்துல இருந்து ஒருத்தன் என்ன பண்ணா, இவ அப்படி பண்ணிட்டான்றதுக்காக. ஆனா இவனால அதை பண்ண முடியாது. அவ அப்படி பண்ணிட்டான்றது இவன் எல்லாருக்கிட்டையும் அவுச்சு போட்டு உட்காந்து 200 ஒரு பிரச்சனை இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டனால தோழர் வந்து கரெக்டா நடந்துக்கிட்டாப்ல. ஸோ வணக்கம் ப்ரோ. நான் இப்போ சொல்ல போகிற ஸ்டோரி என்னென்னா, லைக் நான் இந்த ஸ்டோரி நடக்கும்போது கொஞ்சம் ஃபன்னியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கொஞ்சம் லைக் யோசிச்சு பார்த்தா ஃபன்னியாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ யோசிக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ கதைக்குள்ளே வரேன். என்னென்னா இது நடக்கும்போது வந்து ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தேன். 10th 11th ஹாஸ்டல் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னென்னா ஒரு டாம் வார்டன் இருப்பான். அவன் வந்து என்னென்னா அவன் பார்த்தாலே எல்லாத்துக்கும் இரிட்டேட் ஆகும். காலங்காத்தால் வந்து லைக் எழுப்புறது வந்து டாம் வார்டன் வந்து எழுப்புறது வந்து கத்தி எழுப்பிவிட்டா சரி, லைட் ஆஃப் ஆன் பண்ணிட்டு ஃபேன் ஆஃப் பண்ணால் சரி, இரும்பு டோரை வச்சு கட்டையால் ஒரு கட்டை வச்சுருப்பான். டங்குன்னு அடிப்பான், வேகமாக அடிப்பான். காலங்காத்தால் எந்திரிக்கும் போது அப்படியே மண்டெல்லாம் வலிச்சு கால் சொல்றன்னு ஏறும். பேசும்போதே பயமா இருக்கியா, கொலைகளை மர்டருக்கு இங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் அப்படியேதான் பண்ணிருந்தா எங்க கிட்ட வீடியோலாம் ஆடியோலாம் சப்மிட் பண்ணாத. அன்னைக்கு ஒரு நாள் லைக் நாங்களாம் டாமில் இருந்தோம். திடீர்னு சும்மா ரேண்டமாக பேசிட்டு இருந்தோம். திடீர்னு கீழே எழுதி பார்த்தா அந்த வார்டன் வந்து ஒரு டாமாக்கா அந்த லைக் கூட கஸ்டமர்ஸாக பண்ணிட்டுருந்தான். என்ன பண்ணிட்டுருக்கான்னு தெரில. எங்கள் பசங்க ஒரு பார்த்துட்டான், கட்டி பிடிச்சிருந்தான் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு கரெக்டாக என்ன நினச்சேன் எனக்கு கரெக்டாக தெரில. ஸோ என்னன்னா இதை பார்த்துட்டு வந்து என்ன சொல்லிட்டான். அந்த அக்கா பேர் வந்து தமிழ்ங்கிறதும் நான் தான் பேர்.
ஸோ இதை வச்சு அவனை வச்சு ஓட்டலான்னு முடிவு பண்ணிட்டோம். என்னென்னா டெய்லி காலையில் எந்திரிக்கும் போது திருப்பி அடுத்த நாள் எழுப்பி விடும்போது வேணுன்ட்டே வந்து கற்றுவோம். அந்த இடத்துல ஒருத்தன் கற்றுவான், டே இன்னைக்கு என்ன எக்ஸாமுடா அப்படின்னு கற்றுவான். இந்த இடத்துல ஒருத்தன் டே இன்னைக்கு தமிழ் எக்ஸாமுடா அப்படின்னு கற்றுவான். வந்து லைக் இது வந்து கிரியேட்டிவா ஓட்டிருக்கானுங்க. ஏன்னா அடி விழுவுன்னு தெரிஞ்சிருக்கு, டைரக்டா சொன்னா அடி விழுவுன்ற அந்த பயம். எங்க இருந்து சவுண்ட் கேக்குதுன்னு தெரிஞ்சா கண்டுபிடிச்சோம். ஆப்போசிட்ல கத்துறா நீ, இங்க தட்டும் போது அங்க இருந்து கத்து, அங்க தட்டும் போது இங்க இருந்து கத்துறான். அவன் எனக்கு ஃபுல்லா அலக்கழிக்க விடுறான். டெய்லி அவனுக்கு தங்கிட்டு போய் அலக்கழிக்கணும். எல்லாத்துக்குமே பரவிடுச்சு. டெய்லி தமிழ் எக்ஸாம் கற்றுவோம். அப்புறம் வந்து அவன் யோசிச்சிருப்பான், இன்னும் டெய்லி தமிழ் எக்ஸாம் வச்சுட்டு இருக்காங்க. என்ன சார் எப்ப பாரு பசங்களுக்கு தமிழே சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, வேற ஏதாவது சப்ஜெக்ட் எடுங்க சார். நீ அடுத்த சப்ஜெக்ட் மாறுற வரைக்கும் அவங்க தமிழை பிடிச்சிட்டே தான் இருப்பாங்க. அதுக்குன்னு வேதியல்ல ஒரு பொண்ணைய தேட முடியாம கிடைக்காத. அவன் பக்கத்தில் நடந்துட்டு இருந்தாலும் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாலும் தமிழ்னு ஏதோ தமிழ் மாதிரி பாட்டு போடுவோம். இந்த பூக்கரி படத்தில் தமிழ் செந்தமிழ்னு ஒரு பாட்டு வருமே, அந்த பாட்டு போடுவோம். அப்புறம் வந்து லைக் சிலம்பாட்டத்தில் சில பாட்டு வருமே, எனக்கு பாடம் ஹாஸ்டல்ரா பேர் எடுத்தா நல்லா ஒரு 1-2 வருஷத்துக்கு டெய்லி தமிழ் எக்ஸாம்னு சொல்லிட்டு இருந்தோம். லைக் அவன் ஃபெட்டப்பாய் ஸ்கூல்கிட்டே போயிட்டான் ப்ரோ. இம்மட்டுக்காண்டி இரும்பு கதவு தட்டினதுக்கு ஒருத்தனை வேலையை விட்டே போக வச்சிருக்கீங்க. இல்ல அவனுக்கு எந்த அளவுக்கு டிப்ரெஷன் ஆயிருந்தாங்கன்னா அவனோட டிப்ரெஷன் ஆக்கிருப்பானுங்க. மக்கள் தலைலாம் வலிக்கும் மக்களே, படால்னு தூக்கத்துல இருந்து முழிக்கிறது வந்து ஒரு மாதிரி தியானம் மாதிரி ஸ்லோவா முழிக்கணும். பட்டுன்னு இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி மண்டைய ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிடும். நாங்க என்ன பண்ண தூங்கிட்டு இருப்போம் ரூம்ல, இரும்பு கட்டில ஒண்ணு இருக்கும். அந்த இரும்பு கட்டில தூங்கிட்டு இருக்கப்ப என்ன பண்ணுவானுங்க, அந்த கட்டிலுக்கு அடியில லைட்டர் கொளுத்தி விடுவாங்க மக்களே. அப்படியே சூடாகும் பொறுமையா இரும்புல. கொஞ்சம் கொஞ்சமா கிட்டான் விளையாடுவானுங்க. அந்த மாதிரி இந்த ஹாஸ்டல்ல இருக்கிறப்ப இந்த ரூம் எடுத்து தங்கி இருக்கப்பலாம் சைக்கோஸ் எல்லாம் கூட மாட்டிக்கிச்சுன்னா அவ்வளவுதான். லைக் இது அப்போ பார்க்கறது கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தாலும் லைக் பின்னாடி யோசிச்சா கொஞ்சம் ஒரு மாதிரி தப்பாக இருந்துச்சு. லைக் அவனை பற்றி கண்டுக்கல, லைக் அந்த அக்காவுக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிக்கும் போது கொஞ்சம் கவலையாக இருக்கும். அவ்வளோதான். இது வந்து ஒரு சுழற்சி தான். நீ கதவை இரும்பு வச்சு தட்டின, அதுக்கு வந்து தமிழ்ல தூக்குனாங்க. அந்த ஆள தூக்குனதுக்கு வேற ஒரு ரூட்ல வந்து உனக்கு ஒரு ஆப் அப்படி வரும். இப்படி வந்து அப்படி சொருவும் போது அழகா தெரியாது. ஓ நம்ம மேல இருக்கவனுக்கு சொருவுனா கீழே இருக்கவன் நமக்கு சொருவோம். அந்த மாதிரி ஒரு ரவுண்ட போயிட்டு இருக்கு. எதுக்கு அறைவா பட்டு நடிச்சிருவேன், டப்பு நடிச்சிருவேன், ஏதாவது ஒரு போட்டுக்கலாங்க. எல்லாமே ரைம்ல உட்காரும். எவ்வளவு கோவமா சொல்றா பாரு, இத பண்ணாத. ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு கோவம் ஆகாது. இவன் அடுத்து இவன் என்ன பாடுவாங்க, லிரிக்ஸ் இவனு கிடையாது, ஆப்போசிட் லிரிக்ஸ் கிடையாது, இவன் மட்டும் தான் பாடுவா. பைத்தியக்காரன் அப்படின்னு. கீழே வந்து இந்த வீடியோ கீழே வந்து ஆடியோ ஃபார்ம் லிங்க் இருக்கு. அதுல போயிட்டு உள்ள போன உடனே ஒரு லைன் இருக்கும். அதுல வந்து நீ வந்து ஒரு ஆடியோ ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதை போயிட்டு அந்த அப்லோட் ஆப்ஷன்ல போயிட்டு அப்லோட் பண்ணாலே போதும். இதை விட வேற எதுவும் வேணும். இதோட சிம்பிளா உங்களோட போன்ல ரெக்கார்ட் ஆப் எதுவும் இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டு நீங்க பேசி அதை வந்து வேணும்னா வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நீங்க வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கூடான்னு போட்டா கூட ஓகே. பிட்ச் மட்டும் மாத்திக்கலாம். ஆமா, பிட்ச் மட்டும் நாங்க மாத்திக்கிறோம். வாய்ஸ் சேஞ்ச் இல்லைன்னா நீங்களே வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி கொடுங்க. உங்களை நம்ப முடியாதுரா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களே வாய்ஸ் சேஞ்ச் தீவிரவாதி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தன் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி தண்ணிக்குள்ள கிடந்து அவன் ஆல்மோஸ்ட் சாவ கிடக்குற மாதிரி பேசிட்டு இருக்கான். அந்த மாதிரி எல்லாம் பேசிங்கன்னா எதுவும் கேட்காது. மரண வாக்கு மூலம் கொடுக்குற மாதிரி வாய்ஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு மாதிரி லைட்டா பிட்ச் மாத்துறதுன்னா மாத்துங்க. இல்லைன்னா அதுக்குதான் நிறைய ஆப் இருக்கு. இப்பதான் ஏஐ எல்லாம் பண்றாங்களே, அந்த மாதிரி ஏதாவது மோர்கன் ஃப்ரீமன் பேசுற மாதிரி பண்ணி அனுப்பி விடுங்க. ஆமா, அதை வேலை பார்க்காதுங்க. போட்டு அப்லோட் பண்ணி விட்டீங்கன்னா அடுத்து உங்களோட கதைகள் வந்து டீப் ஸ்டோரியில வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்ப கீழ இருக்க லிங்க்ல எப்படி மக்கள் இப்படிதானே கீழ லிங்க் லிங்க்ல வந்து நீங்க போடுங்க. ஸ்ரீலீலா வேற பாத்துட்டேன். அன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் நினைக்கிறேன். பாய்.